கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். என்னென்னா இன்றைக்கி சிறிய ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையிலே போராட்டங்கள், எதிர்ப்புகள், தோல்விகள், வருகிற தடைகள், இதில் எப்படி நாங்கள் ஜெயம் எடுக்கலாம் என்பதை நாங்கள் பார்ப்போம். அவருடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு அழகாக நம்மளுக்கு சொல்லுகிறார். என்னது? மார்க் 11:23 அவர் நமக்கு சொல்லுகிறார். தடைகளை குறித்து, மலைகளை குறித்து, எங்களுக்கு வருகிற எதிர்ப்புகளை குறித்து சொல்லுகிறார். பார்க்குறோம். இவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்தில் விளையண்டு தன் சொன்ன அந்த வார்த்தையின்படி இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி அநேக தடைகள் என்று நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுறோம், பலவீனம் அடைகிறோம், நம்மளால் எழுந்து நிற்க முடியல. அநேக தெய்வ பிள்ளைகள் அப்படி தான் அன்றைக்கு எழுந்து நிற்க முடியலை. என்னென்னா அதிகமாய் சோர்ந்து போகிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வார்த்தையிலே அந்த வல்லமை கொடுத்துருக்கிறார். வார்த்தையை அறிக்கை பண்ணி அதில் நம்மளுக்கு ஜெயம் எடுக்கும்படி நமக்கு அதிகாரத்தை இருக்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நிறைய நேரம் நம்ம அதை மறந்து போகிறோம். அதனால் அதுக்கு தான் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கட்டளையிடும் போது அது அப்படியே நடக்கும். ஆமேன். நாங்கள் என்ன அறிக்கை பண்ணுகிறோமோ அது அப்படியே நடக்கும். ஏன்னா நாவில் எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாவின் அதிகாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், தெய்வ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குது, அநேகர் விடுதலை ஆகுறாங்க. ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் நம்மளுக்காக நம்ம சோர்ந்து போகிறது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி சோர்ந்து போகிறவர்கள் அல்ல நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரம், அந்த வல்லமை நம்ம கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்த நாங்கள் பழகணும். அதனால் அதுதான் அந்த வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, 24வது வசனம் பார்க்குறோம். மார்க் 11:24 நம்ம பார்க்கும்போது, அதனால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அதை விசுவாசிங்கள், அப்பொழுது அது அப்படியே உங்களுக்கு ஆக கடவுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணினவைகளை கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று முதலாவது விசுவாசிங்கள். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கும் போது அது அப்படியே உங்களுக்கு ஆகும். சும்மா அதில் நம்ம காத்திருப்போம். நம்பிக்கை அதுதான் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் நம்ம கொடுத்த பெரிய நம்பிக்கை. காணக்கூடாதவைகளை நம்ம காணுவோம். நிச்சயமாக அதில் நமக்கு பலன் கிடைக்கும். கர்த்தர் அப்படியாய் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாதீங்க, நல்ல பலனோடு இருங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணினதை நீங்கள் கேட்டவைகளை விசுவாசிங்க. நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம், கர்த்தர் எங்களுக்கு இதை செய்தார். காரணம், நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு பலனை கொடுத்து ஒத்தாசை இருந்து அதைகளை நமக்கு வாய்க்க பண்ணி கொடுப்பார். அதை நம்மளை அப்படியே அவர் சூழ்ந்து கொள்வார். ஆண்டவர் பாருங்கள், எங்களை திக்கற்று தனியே விடலை. எங்களுக்காக தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். நம்மளுடைய வேலைகளை நமக்காக நம்மளுடைய வேலைகளை செய்யும்படி கர்த்தர் நமக்கு தூதர்களை கட்டளிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம தணிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாமல் ஜெபத்தோடு உறுதியாய் நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். காணக்கூடாதவைகளை காண செய்வார். நிச்சயமாய் கண்டடைவீர்கள். பண்ணின ஜெபத்துக்கான பதில் நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து உங்கள் அண்டையிலே வந்து சேரும். தொடர்ந்து உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, கூடவே இருப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிப்பாராக.